சண்டை நிறுத்தம் தவறு என பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் பேச்சை கேட்டிருக்க கூடாது, அமெரிக்காவுக்கு இந்தியாவில் என்ன வேலை என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த நேர்காணலில் இதனை தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட இரு நாடுகள் தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிப்பாங்க. எப்பயும் ஒரு வரலாற்றுல பார்த்துக்கிட்டோமா அப்படிதான் நடக்குது. ஆனா இந்த முறை வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த மோதலுக்கு பிறகு போரை நிறுத்திக் கொள்ள வேண்டும், போர் அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்கா அறிவிக்குது. அதற்கு பின்பு பாகிஸ்தான் அறிவிக்கிறார்கள், கடைசியாக நம்ம இந்தியா அறிவிக்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எது வேணா இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அவளுக்கு நம்ம எதுக்காக மதிப்பு கொடுக்க வேண்டும்? அது வந்து ஒரு நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன முடிவு பண்ணோம்? இது வந்து அமெரிக்கா அப்ப வந்திருக்கணும். இப்ப வந்து அந்த 4 பேரை, அந்த 26 பேருக்கு வந்து சுட்டுக்கொள்ள வந்தாலும் அந்த சமயத்தில் வந்திருக்கணும். அப்போ நம்ம வந்து சரி, ராணுவ அமெரிக்கா வந்து நம்மளுக்கு உதவியா வரார்கள்னு நம்ம எல்லாரும் ஒத்துட்டு இருப்போம். ஆனா நம்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து உட்காந்து இதை வந்து 2 நாளுக்குள்ள வந்து ஒரு சமாதானம் பண்ணணும்னு சொன்னது நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. தவறு பண்ணினது வந்து நரேந்திர மோடி. அதனால நம்ம வந்து இனிமே அது மாதிரி தவறு பண்ணக்கூடாது. பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வர வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் கூறியது போல அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் ஆபரேஷன் சிந்தூரை வந்துட்டு நம்ம நடத்தினோம். ஆனா இந்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிகள் இதில் கொல்லப்பட்டார்களா அப்படின்றது அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரியாது. இது போன்ற ஒரு சூழல்ல மற்ற நாடுகள், குறிப்பா அமெரிக்கா தலையிட்டு இரு தரப்பும் பேசியிருக்காங்க. இந்தியாவும் போர் அந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக ஒத்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது இதான் சொல்றது. நம்ம இனிமே யார் வந்து பண்ணா, யார் வந்து இது இப்ப காஷ்மீர்ல வந்து இப்படி பண்ணா, இதெல்லாம் பாக்குறதுக்கு இனிமே பிரயோஜனம் இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து வந்தார்கள், அதுதான் எங்களுக்கு தெரியும். அதனால பாகிஸ்தானுக்கு பாடம் கத்துக்க கொடுக்கணும். ஒரு நல்ல அடி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளோட இருக்கிற ராணுவத்தை எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வர வேண்டும். நம்மளுக்கு அந்த இருக்கு, அந்த அந்த நம்ம செய்ய முடியும். சைனாவும் இதுல வராது. அமெரிக்கா வந்து அனாவசியமா ஒரு ஒப்பந்தம் பண்ணி நிறுத்த பார்க்கிறார்கள். அதுக்கு நம்ம கேட்கக்கூடாது. இது நரேந்திர மோடியோட தவறு. இனிமே எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. அதாவது இந்த தாக்குதலுக்கு முன்பாகவே பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதுமே நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் தாக்குதலும் வந்து தொடங்கியிருந்தார்கள். இப்போ அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அந்த மிலிட்டரி லெவல் டாக்கானது நடைபெறுகிறது. இந்தியாவுடைய ஸ்டான்ஸ் எப்படி இருக்கு? அது 2 நாள்ல முடிஞ்சிடுவாங்க. இந்தியாவோட ஸ்டான்ஸே ஒன்றும் கிடையாது. யார் வந்து இந்த பாகிஸ்தான் வந்து சமாதானம் பண்றதுக்காக வரனாருன்னா அவங்க வந்து இந்த 4 பேர் வந்தாலே, 26 பேர் கொலை பண்ணிட்டு போனாலே அவளை நம்மள்ட்ட அனுப்புவோம், அவளுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதை ஒத்துண்டா நம்ம நிறுத்தலாம். ஆனால் பாகிஸ்தான் இதுல வந்து ஈடுபாடு நிறைய இருக்கு. பாகிஸ்தானோட இருக்கிற மூத்த தலைவர்களோட சொல்லிதான் இந்த 4 பேர் வந்தா. அதனால பாகிஸ்தான் தான் இதுல வந்து குற்றவாளி. அந்த பாகிஸ்தானை வந்து ஒரு நல்ல அடி கொடுக்கறதுக்கு அவசியமா நம்ம பண்ண வேண்டும், பண்ண முடியும். யாருமே இந்த இதுல வந்து தலையிடுவாங்க.